கீழத்தஞ்சையில் ஏற்பட்டிருக்கிற அந்த செங்கோடி இயக்க வரலாறு என்பது அது கீழத்தஞ்சை வரலாறு மட்டுமல்ல, தமிழகத்திலே இடதுசாரி இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நிலப்பிரபுக்களை எதிர்த்து, உடைமை வர்க்கத்தை எதிர்த்து நடத்திய ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தினுடைய வரலாறு, பல்வேறு விதமான அரசியல் சித்தாந்த பிரச்சனைகளை உள்ளடக்கிய ஒரு வரலாறாகத்தான் அந்த ஆவணம் என்பது இன்றைக்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அருமை தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் உண்மையிலேயே கரிசல் மண்ணிலே பிறந்து கரிசல் கலாச்சாரத்திலே வளர்ந்தவர். உண்மையிலேயே அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்தவரால் கூட இந்த அளவுக்கு ஒரு புரிதலோடு ஒரு வரலாற்று ஆவணத்தை எழுத முடியுமா என்பதை உணர்வுபூர்வமாக எழுதியிருக்கிற ஒரு மகத்தான சாதனையைத்தான் அருமை தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். 1940ஆம் ஆண்டுகளிலிருந்து துவங்கி இப்போது வரை 2020-24 ஆண்டு வரையிலே இருக்கிற ஒரு 70-80 ஆண்டு கால வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் அடிப்படலாமல் அத்தனையும் தொகுத்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அவர் வெளியிட்டிருப்பது உண்மையிலேயே ஒரு வரலாற்று தொகுப்பு. இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த வரலாற்று தொகுப்பு என்றென்றைக்கும் வரக்கூடிய சந்ததியினருக்கு ஒரு வரலாற்று ஆவணமாக, ஒரு வழிகாட்டி கலங்கரை விளக்கமாக நிச்சயமாக திகழும் என்பதை இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எண்ணற்ற போராட்டங்களை அதனுடைய தியாக வடு கொஞ்சம் கூட குறையாமல், அதனுடைய உணர்வு மட்டத்தை மேலும் தட்டி எழுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு எழுத்தாளராக இருக்கிற காரணத்தினாலே நம்முடைய இதயத்தை தட்டி எழுப்பக்கூடிய அளவுக்கு அவருடைய எழுத்து பணி என்று அமைந்திருக்கிறது. எனவே அங்கே நடந்திருக்கிற போராட்டம் ஒரு காலத்தில் மனிதர்களாகவே வாழ முடியாத ஒரு நிலைமை. பண்ணை அடிமைகள், கூலி தொழிலாளிகள், குத்தகை விவசாயிகள் என்று சொன்னால் ஏதோ தலித்து சமூகத்திலே பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த அடக்குமுறை என்று சொல்ல முடியாது. இதர சமுதாயத்திலே, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்திருந்தாலும் அவர்கள் பண்ணை அடிமைகளாக இருக்கிற போது, அவர்கள் குத்தகை சாகுபடியாளராக இருக்கிற போது அவருக்கும் நிகரான அத்தகைய அடக்குமுறை கட்டவிழ்த்து விட்டிருக்கிற ஒரு நிலப்பிரபுத்துவ கொடுமையைத்தான் அந்த கீழத்தஞ்சை மண்ணிலே நாம் பார்த்திருக்கிறோம். மணலூர் மணியம்மையை பற்றி அருமை தோழர் நம்முடைய தமிழ்ச்சோடைய புத்தகத்தில் அழகாக பதிவு செய்திருக்கிறார். உண்மையிலேயே அந்த போராட்டத்தை முதலிலே கீழத்தஞ்சையிலே துவக்கிய பெருமை மணலூர் மணியம்மையை சாரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்றைக்கு செங்கோடி இயக்கம் கூட ஒரு வலுவான இயக்கமாக இல்லை. ஒரு பிராமண குடும்பத்திலே பிறந்து இளம் வயதிலேயே விதவையாக மாறி ஒரு இடதுசாரி சிந்தனையாக தன்னை இணைத்து கொண்டு, செங்கொடி சங்கத்திலே தன்னை இணைத்து கொண்டு, ஆண்களைப் போலவே வேட்டியும் சட்டையும் அணிந்து வீதியிலே பயணிக்கிற ஒரு மகத்தான போராளியாகத்தான் மணலூர் மணியம்மை அவர்கள் திகழ்ந்தார்கள். கிராமப்புறங்களில் இருக்கிற ஆதிவாசி மக்களுக்கு சென்று அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதிலிருந்து, அந்த பெண்களுக்கு நல்ல நாகரிகமான பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பதிலிருந்து அவர்களையெல்லாம் உறுதியேற்றுகிற, ஒன்றிணைக்கிற அந்த மகத்தான போராட்டத்தை நடத்திய ஒரு தியாகியாகத்தான் இருந்தார்கள். ஆனால் கடைசியில் அவர் கொடூரமாக இறந்து போனார். ஆனால் வரலாற்றில் என்ன பதிவு செய்து விட்டார் என்று சொன்னால், அவர் உறவினர் வீட்டிலே வளர்ந்த மான் அவரை முட்டி அந்த கொம்பு கிழித்து அவர் மரணமடைந்து விட்டார் என்று உண்மைக்கு மாறாக ஒரு பதிவு செய்து அந்த வழக்கையே மறைத்து விட்டார்கள். ஆனால் அருமை தோழர் தமிழ்ச்செல்வன், தோழர் ஏஜிகே அவர்கள் சொன்ன அந்த பேட்டியிலே இருந்து அவர் உண்மையிலேயே மான் முட்டி இறக்கவில்லை, கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் என்பதுதான் உண்மை என்று அன்றைக்கே அந்த கொலையை நிலப்பிரபுக்கள் ஆரம்பித்து விட்டார்கள். தோழர் தமிழ்ச்செல்வன் உண்மையிலேயே ஒரு வரலாற்று கடமையை, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பணியை அவர் வாழ்நாளிலே ஆற்றியிருக்கிறார் என்கிற பெருமை அவருக்கு நிச்சயமாக உண்டு. சாகித்ய அகாடமி பெற்றிருக்கிற அந்த அவார்டை பெற்றிருக்கிறார் என்று சொன்னாலும் கூட அது சாகித்ய அகாடமி போல 1000 சாகித்ய அகாடமிகளுக்கு மதிப்புமிக்க ஒரு ஆவணத்தை, ஒரு வரலாற்று ஆய்வினை தொகுத்து கொடுத்திருக்கிற பெருமை தோழர் தமிழ்ச்செல்வனுக்கு உண்டு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த உணவை நீங்கள் பலது ஆய்ந்து படித்தாலும் கூட 75வது அத்தியாயத்தை நீங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற சவால்கள் என்ன என்கிற கேள்வி. தோழர் தமிழ்ச்செல்வன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமைத்த 3 ஆய்வுக்குழுடைய அறிக்கையெல்லாம் மேற்கோள் காட்டி இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் எப்படி இருக்கிறது,
நில உடைமையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, உற்பத்தி முறையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, உழைப்பினுடைய அளவு குறைந்து எந்திரமயமாக்குவது அதிகமாயிருக்கிறது. இப்படி மாறுபட்ட சூழ்நிலையில் கிராமப்புறங்களை மட்டுமே நம்பி இருந்தவர்கள் கிராமப்புறங்களிலிருந்து வெளியே வேலைக்கு செல்வது அதிகரித்து கொண்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தத்திலே கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலே ஏற்பட்டிருக்கிற 40 ஆண்டுகளுக்கு மேலே ஏற்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட மாற்றங்கள் அரசியல் ரீதியாகவும் பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது என்பதை செங்கொடி இயக்கம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய, இந்த அனுபவத்தோடு இவைகளை ஆய்ந்து அடுத்த கட்ட நகர்வுகளை திட்டமிட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதைத்தான் அவரது 75வது அத்தியாயத்திலே அவர் முடித்திருக்கிறார். வரலாற்றை படிப்பதும் வரலாற்றை புரிந்து கொள்வதும் புதிய வரலாறுகளை படைப்பதற்கான வழிகாட்டியாக நாம் திகழ வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு மகத்தான நூலை தமிழகத்துக்கு வழங்கியிருக்கிற, சொல்லப்போனால் இது ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியா முழுவதற்கும் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு மகத்தான நூல் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, அதற்கும் பாரதி புத்தகாலயம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த நேரத்திலே வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. அவருடைய புத்தகம் அரசியல் எனக்கு பிடிக்கும் என்ற அந்த புத்தகம்தான் என்னுடைய முதல் அரசியல் புத்தகம். நான் படித்தது ஏன் ஆளும் வர்க்கங்கள் எப்போதும் பொது உடைமைவாதிகளை, கம்யூனிஸ்டுகளை, அவர்களுடைய பலத்தை குறைப்பதற்கு, அவர்களை தடுப்பதற்கு எப்போதும் தாக்குதலை தொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். வெண்மணியில் 44 தோழர்கள் மட்டும்தான் நம்ம இழந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் அது அடிப்படையில் பார்த்தோம்னா எத்தனையோ தோழர்களை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்றது எனக்கு இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. பெரியார் வெண்மணி பற்றி எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நான் அதை பற்றி எனக்கும் அந்த கேள்வி வரல இது வரைக்கும். பெரியார் வெண்மணி பற்றி பேசியிருக்காரா அப்படின்றத இந்த புத்தகம் படித்ததுலேருந்து தான் எனக்கு அந்த கேள்வியே தோணுச்சு. நம்ம திருப்பி எடுத்த வரலாறு அப்படின்னும் போது நான் என்ன அசம்ஷன், எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா வெறும் போராட்டங்களோ இல்லை என்ன இன்சிடென்ட்டு, பெரிய பெரிய இன்சிடென்ட் பற்றி தான் மட்டும் இருக்குமோ அப்படின்ற ஒரு யோசனை தான். இதெல்லாம் புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மனநிலை. ஆனால் புத்தகம் படிக்கும்போது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயமுமே அவ்வளோ நுணுக்கமாக ஃபுல்லாகவே எல்லாமே போட்டிருக்கு. புத்தகத்தை படிக்கும்போது நம்ம கண் எதுக்கு அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். தோழர் என் வெங்கடாச்சலம் அவங்களோட உடல் கிடைக்கவே இல்லைன்றது எனக்கு நான் புத்தகம் படிக்கும்போது தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் நான். ஏன்னா நான் ஒரு இளம் தலைமுறைன்றதுனால இந்தமாரி புத்தகம் படித்து தான் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி புத்தகத்திலே இருக்குது, பதிலும் அதுலேயே நமக்கு கிடைச்சதுன்றப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும். இதில் முக்கிய கருத்து என்னென்னா எந்த அளவுக்கு செங்கொடி உயரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கள பற்றி எல்லாமே இதில் இருக்குது. ஆட்சியாளர்கள் எப்படி அவங்கள நம்ம ஆண்டாங்க, பொய் கேஸ் போடுறது, ஆட்சியில் இருக்கிறவங்கள, இந்த பண்ணை அடிமையில் இருக்கிறவங்கள அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அரசாங்கம் சாதகமாக இருந்துச்சு, அடிப்படையில் இருக்கிற தொழிலாளர்கள், கூலி விவசாயிகள், அடிப்படை மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க எதிர்விசையில் அவங்களாம் செயல்பட்டாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த புத்தகத்தை படிப்பது அநேகமாக என் வாழ்க்கையில் ஒரு பாதி நிகழ்வை ஒரு அசை போடுற மாதிரி பல்வேறு விஷயங்கள் என்னால் உணர முடிஞ்சுது. அவருடைய கதை, அந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த புத்தகத்தில் சீர்காழி சிதம்பரம் வரைக்கும் வருது. அதை ஒட்டி தென்னார்காடு மாவட்டம், அதில் எங்கள் ஊர்லாம் அந்த பக்கம்தான். அதனால் தஞ்சை மாவட்டத்தில் நிகழ்ந்த அத்தனை நிகழ்வுகளில் ஒரு 50% கண்டிப்பாக எங்கள் ஊர்லேயும் நாங்கள் குறிப்பாக நானே அனுபவிச்சிருக்கிறேன். அதான் அதனுடைய சிறப்பு. கருப்பே மூப்பனாருடைய வகுப்பு தோழர் அவர் ஏஎம் கோபு. அவங்க 2 பேர், அவர் 2 பேர் இருக்கிறதால அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த நட்போட கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்க அவரை. ஆனாலும் அவருக்குள் இருந்த அந்த கம்யூனிச உணர்வு மிகப்பெரிய தீயாக மாறுகிறது. எந்த அளவுக்குன்னா, ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையில் இவரையும் இணைச்சி காவல்துறை தேடுது. இவங்க காட்டிலையும் மேட்லையும் அலையிறாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, போக்குவரத்துக்கு வழி இல்லை, நடந்தே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் கோயில் பத்துக்கு மாதத்தில் ஒரு முறை சம்பளம் எடுத்துக்கிட்டு அந்த ட்ராலி வரும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு, அந்த இருக்கிற ரயில்வே ஊழியர்களுக்கு சம்பளத்தை எடுத்துக்கிட்டு ரயில்வே அந்த ட்ராலி வரும்.
ஒரு கட்டத்தில் தோழர் ஏஎம் கோபு அவர்கள் அந்த ட்ராலி மேலே ஒரு குண்டு எரிந்து 37,000 ரூபாய் பணத்தையும் அந்த துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை விரட்டி விட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. அந்த பணத்தை கொண்டு அவருக்கு மட்டும் இல்லை, இப்படியாக தலைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு தோழர்களுக்கு பிரித்து கொடுக்குறார். இந்த 2 பாகங்கள் திருப்பி அடித்த வரலாற்று நூலை அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் தோழர் சலீம் அவர்களும், தோழர் சுதா அவர்களும், தோழர் வே பெருமாள் அவர்களும், திரை இயக்குனர் தோழர் சிவகுமார் அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். இந்த தமிழ் மண்ணிலே நடந்த வர்க்க போராட்டங்களுடைய வரலாற்றை பதிவு செய்யப்படவில்லை. இந்த திருப்பி அடித்த வரலாறு இது ஒரு சாதாரண வரலாறு அல்ல. அதனால்தான் கவிஞர் பரிணாமன் சொன்னான், மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்பதாலே யானை கட்டி போரடித்தது இந்த நாடுதான். அந்த பாடி வரும் காவேரி பாயுநிலம் அத்தனையும் பாவி பண்ணை யார்களிடம் கொடுத்ததாளா என்று பரிணாமன் கேட்டார். அதற்கு வழியும் சொன்னார். என்ன சொன்னார் என்று சொன்னார், 10 தல ராமன ஒத்த தல ராம வென்றான், மொத்தத்தில் வீர வேணும். எனவே பிஎஸ்ஆர் அவர்கள் ஊட்டியது வீரத்தை, அந்த வீரத்தை ஊட்டியதன் விளைவாகத்தான் முதலாக பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. மிகப்பெரிய நம்முடைய குழந்தை சொன்னார் இல்லையா, எவ்வளவு பெரிய பண்ணையார்கள். அப்போ ஒரு குரல், ஐயா அடிக்கிறாங்க, ஐயா அடிக்கிறாங்க ஐயா. சாணிப்பால் செவுக்கடிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஐயா அடிக்கிறாங்க ஐயா. அப்போ அந்த பண்ணையார்கள் சொல்கிறான், ஆமாண்டா அடிப்பந்தாண்டா, மாடு அடித்தாதான் வேலை செய்யும், மாட்டை விட மோசமானவனுங்க அடித்தாதான் அடிப்பந்தான். அப்போ தான் பிஎஸ்ஆர் சொன்னார், திருப்பி அடி என்று சொன்ன வார்த்தை அதான். அதுக்கப்புறம் திருப்பி அடித்தாங்க பாருங்க, அடின்னு அடித்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதனால்தான் எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் வந்தாலும் இன்றைய தினம் பழைய தஞ்சாவூர் மாவட்டம் மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கோட்டையாக இன்றளவும் திகழ்கிறது என்று சொன்னால் இந்த திருப்பி அடித்த வரலாறு தான் தோழர்களே. தோழர் தமிழ் இந்த புத்தகத்தை மனதில் பல ஆண்டுகள் சுமந்து கொண்டே இருந்தார். அப்படி அவர் மனதில் சுமந்து கொண்டே இருந்த பல காலங்களில் நான் அவரோட நெருக்கமாக இருந்திருக்கேன். நான் மாணவர் இயக்கத்தில் இருக்கும்போது முதல்ல எனக்கு நினைவுக்கு வர்றது 1980 நினைக்கிறேன். அப்போது ரொம்ப தீவிரமாக இருப்போம். உண்மையிலேயே அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில் புரட்சி பண்ணிடுவோம்னு உண்மையில் நம்பணும். அந்த நம்பிக்கைக்கு விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளக்கம், வாஸ்லவ் ஹேவல் அப்படிங்கிற பெயர் செக்கோஸ்லோவோக்கியாவோட ஒன்றிணைந்த அந்த செக்கோஸ்லோவியோட கடைசி அதிபராக இருந்தவர். அவர் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறோட அர்த்தம் எல்லாம் சிறப்பாக நன்றாக நடந்து முடிய வேண்டும் என்று உணர்வது மாத்திரம் நம்பிக்கை அல்ல, மாறாக நம்ம ஒரு செயலில் ஈடுபடுறோம் பார்த்தீங்களா, அந்த செயலுக்காகவே வாழறோம் இல்லையா, அதில் அதை உணர்வது தான், அதில் ஒரு அர்த்தத்தை உணர்வது தான் நம்பிக்கைங்கிறாரு. அது இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். எல்லாத்துக்குமே அந்த மையம் என்பது வெண்மணி தமிழோடு தான் முதல் முறையாக அந்த வெண்மணியை போய் பார்த்தேன். திரும்பி வரும்போது திருவாரூரில் மாணவர்களோடு பேசி கொண்டிருந்தது ரொம்ப உன்னிப்பாக கேட்டேன். அப்போ கோபாலகிருஷ்ணன் நாயுடுவோட அந்த சாப்பிட்றதை பற்றி ஏதோ சொன்னார். சாப்பிடும்பொழுது இதெல்லாம் ரொம்ப சுவையான தகவல்களாக இருக்கிறது. அவரோட கேட்டேன், ஏன் இந்த வரலாறுலாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இது ஒரு நாவலாக எழுதலாமேன்னு. நான் எழுத்தாளர் இல்லையா, அவர் நாவல் தான். ஆனால் அவர் எழுத்தாளர். ஆனால் அவருக்குள்ள எழுத்தாளர் இயக்கத்துக்காக அவரே ஒரு விதத்தில் தன்னைத்தானே வருத்தி கொண்டு அந்த எழுத்தாளனை ஒரு வழி ஆக்கிட்டார் அவர். அந்த அளவுக்கு அவர் இயக்கம், அது ஒரு ரொம்ப அற்புதமான வினோதமான ஒரு மனிதர் தமிழ். 1960 நடந்த கட்சியினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 5வது மாநாட்டு அறிக்கையில் இதுவரை தனி பிரதேசமாக இருந்த புதுச்சேரி பிரதேசத்தில் இருந்த காரைக்கால் என்பது இப்போது தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நிலங்கள், அந்த நில உறவுகள் குறித்து புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது.
அப்படிங்கிற ஒரு வரியை வந்து சொல்லியிருப்பார். கட்சி ஊழியர்களுக்கு எழுதிய ஒரு கடிதம். நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள்: கம்யூனிஸ்ட் அறிக்கை, பொது உடைமைதான் என்ன ராகுல்ஜி, தோழர் ஏகேஜி வாழ்க்கை வரலாறு, தோழர் இஎம்எஸ் வாழ்க்கை வரலாறு, தாய் என்ற நாவல் கார்கி எழுதியது, அமரர் அஜாய் எழுதிய நினைவு குறிப்புகள் முதற் பகுதி 1954க்கு முன்புள்ள பகுதி ஆகியவைகளை ஒரு மாத வேலை திட்டமாக உங்கள் கிளை ஏற்று படித்து முடிக்க வேண்டும். புத்தகம் எங்களிடம் இல்லை, தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை என்று காரணம் சொல்லக்கூடாது. காரணம் கூறி தப்பித்துக் கொள்ளும் நமது கட்சி வாழ்வு 1976 ஜனவரி 31 முற்று பெறட்டும். இது வந்து கட்சி எழுதிய கடிதத்தினுடைய பொன்விழா ஆண்டு. இது 1976 கட்சி எழுதிய அந்த கடிதத்தினுடைய பொன்விழா ஆண்டு. அநேகமாக இந்த பொன்விழாவிலும் இது முற்று பெற்றதாக நமக்கு தெரியல. குவிந்து கிடக்கின்ற இந்த வரலாற்றை ஒரு தேர்ந்த சமையல்காரராக இருந்து தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் எடுத்து தொகுத்து கொடுத்த நூலாகத்தான் என்னால் இதை பார்க்க முடிகிறது. பெரியார் குறித்து வெண்மணியில் பெரியார் பதிவுகள் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு நீங்கள் அந்த விடுதலையில் இருக்கக்கூடிய அந்த பதிவை எடுத்து வாசித்து பார்த்தா பெரியார் மீது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிம்பங்களும் உடஞ்சிடும். ஆனால் அது ரொம்ப நாசூக்காக அவர் கையாளுவார். கடைசியாக பெரியார் குறித்தான ஒரு சித்திரத்தை, ஒரு பெரும் சித்திரத்தை அவர் ஏன் வெண்மணியில் ஒரு கருத்து சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவர் சமூகத்தை சேர்ந்தவரா அப்படிங்கிறனால அந்த கருத்து சொன்னாரா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும்போது, கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்காங்க வாய்ப்பு இல்லை என்பதையும் தோழர் தமிழ்ச்செல்வன் சொல்லிட்டு, ஆனாலும் கூட அவருக்கு இருந்த குழப்பம் என்னவாக இருந்தது, ஒரு அரசியல் தெளிவின்மை என்னவாக இருந்தது என்பதையும் நேர்த்தியாக ஒரு இடத்துல எடுத்து காட்டுறார். இந்த புத்தகம் படிக்கின்ற போது ஒரு வரலாற்று நூலை படிக்கின்ற அனுபவம் என்பதை தாண்டி பல நேரங்களில் அது காட்சியாக விரியும். ஒரு வரலாற்று ஆய்வாளர் எழுதுகின்ற போது வெறும் தரவுகளாக எடுத்து டேட்டாவாக எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் இவர் அடிப்படையில் ஒரு எழுத்தாளர். இந்த அரிசி சோறு சாப்பிடுவதற்கு 70 ஆண்டுகளுக்கு முன்பு இதே கீழத்தஞ்சையினுடைய மாவட்டத்தில் அரிசி எப்படி கிடைத்திருக்கிறது என்கின்ற ஒரு காட்சியை படிமமாக பதிவு செய்கிறார். ஒரு விவசாயி சூரிய உதயத்திற்கு முன்பாக நிலத்தில் இறங்கணும், சூரிய அஸ்தமனத்துக்கு பின்பாக நிலத்தை விட்டு வெளியில வரணும். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் எவ்வளவு நேரம், வேலை நேரம் எவ்வளவு நேரம், இவ்வளவு நேரத்தில் அவங்களுக்கு கூலி என்ன? நீங்க பெரும்பாலும் இந்த நூலில் பார்த்தா குறைந்தபட்ச கூலியை விடுதலை இந்தியாவில் 1.5 ரூபா ஆண்களுக்கு, 75 பைசா பெண்களுக்கு என்று சட்டம் முடிவு செஞ்சிருக்கும். ஆனால் இங்கே கூலியாக என்ன இருக்கும்னா நெல் தான் இருக்கும். இந்த நெல்லை கூலியாக வாங்கிட்டு போகணும். கூலியாக வாங்கிட்டு போய் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு அந்த நிலத்தை விட்டு வெளியே வந்த ஆண்களும் பெண்களும் நெல்லை கூலியாக வாங்கிட்டு போய் அதற்கு பிறகு பெண்களுக்கு வேலை இருக்கும். இந்த பெண்களுக்கு எப்படி வேலை இருக்கும்னா, ஒரு ஊர் மத்தியில், அவங்க குடியிருப்பு மத்தியில் உரல்லாம் கிடையாது, ஒரு சின்ன குழி ஒன்று பறிச்சிருப்பாங்க, அது கீழே குந்தாணி கல் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த குந்தாணி கல்லில் நீங்கள் பதமாக அந்த நெல்லை வந்து வதக்கிட்டு அந்த சூடு ஆறுறதுக்குள்ள பதத்தில் குத்துனாதான் அரிசி எடுக்க முடியும். அந்த அரிசியை கொண்டு தான் சோறு பொங்க முடியும். அந்த சோத்தை தான் அன்றைக்கி ராத்திரி சாப்பிடணும். இது ஒரு நாள் 2 நாளில் அன்றாடம் இங்கு இருந்த நிலை. பல செயல்கள் முன்னுதாரணமாக இருப்பவர் தமிழ்ச்செல்வனை பொறுத்தளவு. இது ஏதோ எழுதுறது மட்டுமே இல்லை. இன்னைக்கு சொல்லப்போனால் அவருடைய டோட்டலாக அவர் எழுதின புதிய இளம் படைப்பாளிகளுக்கான முன்னுரை எழுதினது அவர் மாதிரி யாருமே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் முன்னுரை எழுதியிருக்க மாட்டாங்க. அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்தார். எனக்கு தெரியும், மனிதகுல வரலாறு பற்றி பேசினா தான் என்ன அறிந்திருப்போமோ அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பார். எல்லார்கிட்டையும் ஒரு இயக்கமாக கொண்டு போய் சேர்த்து, தான் அறிந்தது மட்டும் போதாது, தான் அறிந்ததை, தான் பெற்றதை, தான் மகிழ்ந்ததை, தான் வழி உணர்ந்ததை அப்படி சமூகத்துக்கு கடத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையா இருக்கும். சிறுகதைகளின் தடங்கள் கூட தான் படித்ததை, சிறுகதை படித்து தான் என்ன புரிந்து கொண்டோமோ அதை இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு தான் அவர் எழுதுகிறார். அடிப்படையில் ஒரு அற்புதமான சிறுகதை எழுத்தாளராக இருந்து கொண்டு ஒரு சமூக செயற்பாட்டாளராக தொடர்ந்து பரிணமித்துக் கொண்டு அதிலிருந்த அனுபவங்களை உள்வாங்கிக் கொண்டு ஒரு மனிதர் எழுதும் பொழுது, மற்ற சிறுகதைகளை பற்றி அந்த வரலாற்றை தொகுக்கும் பொழுது அதில் பிடிபடுகிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அற்புதமானது, ரொம்ப அர்த்தம் உள்ளதுன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய காலம் விரியும், ஒரு பெரிய மேப்.
ஒரு டைம் லைன். எழுத்தாளர் ஜெயகாந்தன் எனக்கு பிடித்த ஒரு 4 கதைகளை சொன்னால் முதலில் நான் மௌனியை சொல்வேன்னு சொல்றார். எல்லாரும் பீடத்தில் கொண்டு உட்கார வைக்கிறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வன் எழுதும்போது அவர் சொல்றார், மௌனியின் காலத்தில் தான் தஞ்சாவூர்ல சாட்டை எடியும் சாணிப்பால் குடிக்க வச்சதும் அதே பகுதியில் நடந்தது. அதை பற்றி ஒரு வார்த்தையும் எழுதாத எழுத்தாளர் பதிவு செய்கிறார் தஞ்சை பகுதியில். அந்த அந்த அதிலிருந்து தான் இப்படி ஒரு பெரிய புத்தகம் தோன்றுவதற்கான இடம் கூட புள்ளியும் கூட அவருக்கு கிடைத்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒவ்வொன்றையும் மிக துல்லியமாக நுட்பமாக ஒரு எழுத்தாளராக இருந்து கொண்டு அவர் தான் கற்றதை தான் பெற்றதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த நூலுக்கு விருது அப்படின்றது அது ஒரு குறைந்தபட்ச அங்கீகாரம் என்பதாக நான் நினைக்கின்றேன். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நண்பர்களே, இந்த நூலில் 52 எழுத்தாளர்களை பற்றிய கலை நுணுக்கமும் உண்டு, ஆய்வும் உண்டு, ஒரு அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறும் உண்டு. இப்படி ஒரு புத்தகம் இதுவரைக்கும் தமிழில் வந்ததாக எனக்கு நினைவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகம் என்பது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சி ரீதியாக பார்த்தால் இது ஒரு முற்போக்கு இலக்கியம் என்று சொல்லலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில், கல்வி புலத்தை பொறுத்தவரையில் இது மிக நுணுக்கமாக செய்யப்பட்ட ஒரு ஆய்வு. அனுத்தமான ஒரு எழுத்தாளர் நமக்கு தெரியாது. ஆனால் அனுத்தமா என்கின்ற அந்த பெண் எழுத்தாளரை குறித்து அவ்வளவு முக்கியமான விவரங்களை எல்லாம் சொல்லுகின்றார். எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, சங்கராச்சாரியாருடைய ஆசையை பெற்றவர் அனுத்தமா. ஒரு பிராமண எழுத்தாளர் தானே, அதெல்லாம் விட்டுடலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அனுத்தமா அந்த காலகட்டத்தில் எவ்வளவு நுட்பமான சிறுகதைகளை எழுதியிருக்கிறார் என்பதையும் பதிவு செய்கின்றார். ஒவ்வொரு கதையும் எப்படி அவர் எழுதியிருக்கிறாரு, ஜெயகாந்தனை எவ்வாறு பதிவு செய்திருக்கிறார், பிரபஞ்சனை எவ்வாறு பதிவு செய்திருக்கிறார், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக பதிவு செய்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. கு அழகிரிசாமியுடைய அந்த திரிபுரம் என்ற கதை ரொம்ப அற்புதமான கதை. இது சிறுகதையின் மீது ஆர்வம் கொள்கின்ற இலக்கியவாதிகளுக்கு தமிழ் சிறுகதைகளின் பைபிள் அப்படின்னு. இதயம் உள்ளவர்கள் வயிற்றை அறிவார்கள், நான் இதயமுடையவன். அதனால் நான் சொல்லுகின்றேன், இது ஒரு பக்கம் இது ஒரு ஆய்வு நூல், ஒரு பக்கம் கலை நேசர்களுக்கு ஒரு கலை நூல். ஆகவே இந்த வரலாற்றை எழுதுவதற்கு மிகவும் உதவியாக இருந்த புதுச்சேரியை மறக்க முடியாது. இந்த புதுச்சேரியிலே இந்த நூலை இப்போது வெளியிட்டது எனக்கு மிகுந்த மன நிறைவளிக்கிறது. இந்த திருப்பி அடித்த வரலாறு என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய வாசிப்பு அனுபவமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். ஒரு கரிசல் எழுத்தாளன் என்று அடையாளப்படுத்தப்பட்டவன். தஞ்சாவூர் என்பது முற்றிலும் வேறு ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பினுடைய வாழ்க்கையோ பண்பாடோ எனக்கு தெரியாது. ஆகவே நான் அதை எழுதுவதற்கு மிகப்பெரிய தயக்கத்தோடு தான் இருந்தேன். ஆனால் வாசிக்க வாசிக்க அந்த வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்தாலே போதும், அதுவே மிகப்பெரிய ஒரு உணர்வு வெளிச்சியை தரும் என்ற நம்பிக்கை ஒரு கட்டத்திலே வந்த பிறகுதான் நான் அதை எழுதினேன். பெரியாரை போய் ஜாதி பார்த்தாருன்னு சொன்னால் அது நாக்கு அழிகிறோம், அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் அவர் நிச்சயமாக அப்படி ஜாதி பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமை அல்ல. ஜாதிக்கு எதிராக மிக வலுவாக போராடியவர். சாதி மறுப்பு திருமணங்கள் என்பது கம்யூனிஸ்ட் இயக்கத்திலேயே ஜாதி மறுப்பு திருமணம் செய்த தலைவர்களுடைய திருமணம் எல்லாம் பெரியார் தலைமையில் தான் நடந்துச்சு. பிஆருடைய திருமணமும் சரி, உமாநாதருடைய திருமணமும் சரி, பெரியார் தலைமையில் தான் நடக்குது. ஸோ இந்த இதுக்கு இவர் தான் அப்படின்னு தான் கம்யூனிஸ்ட் கட்சியே தோழர்களை நினைச்சிருக்காங்கிற அளவுக்கு பெரியார். ஆக ஜாதி ரீதியான முத்திரையை அவங்க மீது குத்தக்கூடாது என்று தான் இந்த புத்தகத்தில் நானும் பதிவு செய்திருக்கிறேன். பெண்மணி குறித்து அவருடைய பார்வை என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது என்ன சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட்டுங்கிற பேரில் கட்சி இருக்கக்கூடாதுங்கிறார். அந்த அறிக்கையை நீ அப்படியே படிங்க. கம்யூனிஸ்ட் என்ற பேரில் கட்சி இருக்கக்கூடாது. காங்கிரஸ், திமுக 2 கட்சி இருந்தால் போதும் நாட்டில், மற்ற எல்லா கட்சியும் ஒழிச்சிடணும்னு எழுதுறாரு. எதுக்கு? அப்படி ஒழிச்சா தான் வெண்மணி மாதிரி சம்பவம் நடக்காதுங்கிறார். அதாவது வன்முறையை கையாள்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்ற ஒரு பார்வை அவருக்கு 50களில் இருந்து அவர் சாகிற வரைக்கும் வச்சிருந்தார். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை வன்முறை அவர்கள் மீது திணிக்கப்பட்டது என்பதான உண்மை. வன்முறையை எதிர்கொண்டவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். அடித்தா திருப்பி அடிய தான் சொன்னாங்களே ஒழிய சும்மா இருக்கிற பண்ணையாரை போய் அடிச்சுட்டு பண்ண சொன்னாங்க நம்ம தோழர்கள். அவர் அப்படி சொன்ன மாதிரியே தான் பெரியாருக்கு ஒரு பார்வை வச்சிருக்கிறார்.
அடிப்படையில் அவர் ஒரு காந்தியவாதியாகத்தான் இருந்திருக்கிறார். இதை நாம் இந்த வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இப்படி ஊதி பெருக்கப்படக்கூடிய பல்வேறு விதமான பிம்பங்களை நான் நம்முடைய வரலாற்றில் வைத்து பார்த்தால்தான் நம்முடைய இளைஞர்களும் கூட சரியாக புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் இந்த வரலாற்றில் இருக்கிறது. சில புத்தகங்களை பட்டியலிட்டு இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே படிக்கணும், படித்ததை பற்றி குறிப்போடு வரணும்னு சொல்லி சர்க்குலர் போடுறாங்க. 10 நாள் வகுப்பு 2-3 இடங்களில் நடக்குது. இன்றைக்கி வந்து ஒரு நாள் வகுப்புக்கு கூட முழுமையாக தோழர்கள் வந்து பங்கேற்பதில்லை. அது சிபிஐயாக இருந்தாலும் சரி, சிபிஎம்மாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபுல் டே வகுப்புக்கு கூட வரதுக்கு தயாராக இல்லை தோழர்கள். கட்சி வகுப்பு பற்றி அந்த சாப்டரில் வேறு எதுவுமே சொல்லலை. நான் 10 நாள் நடத்திருக்காங்க, இப்படி இந்த புத்தகத்தெல்லாம் படிக்கணும்னு போட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க அப்படின்னு வந்து விட்டுருக்கேன். ஏன்னா நான் வந்து யார், இவ்வளவு பெரிய தியாகம் செய்த ஒரு இயக்கத்தினுடைய வரலாற்றை எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பை கட்சி எனக்கு கொடுத்ததுனால நான் எழுதுகிறேன். அப்போ அந்த கட்சியினுடைய அந்த தியாகமிக்க வரலாற்றின் மீது கமெண்ட் சொல்வதற்கு எனக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு பிறகு ராஜாஜி வந்து கம்யூனிஸ்டுகள் மீது நெஞ்சிலை குத்தியவர், கருணாநிதி என்பவர் வேரோடு அறுத்தவர். இந்த வித்தியாசத்தை நாம் இந்த வரலாற்றில் தெரிந்து கொள்ள முடிகிறது. மணலி கந்தசாமியை போன்ற ஒரு தியாக வரலாறு படைத்த தலைவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் அவர் கலைஞரிடம் போய் சரணாகதி ஆகிறார். பிற்காலத்தில் அவரை போல தியாகம் செய்ததால யாருமே கிடையாது. வீட்டை கொளுத்திடுறாங்க, அவர் மனைவியை தோழ சொன்னது போல கோர்ட்டில் நிறுத்தி அவமானப்படுத்துகிறாங்க. இவ்வளத்தையும் தாங்கி கொண்டு அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்க்குறாரு. பிற்காலத்தில் கலைஞர்கிட்ட போய் சரணாகிறார். திமுகவில் சேர போகிறாரு. கலைஞர் தான் வந்து நிறுத்தி நீ தனியாகவே இருங்கன்னு சொல்லி ஒரு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அவருக்கு பின்னாடி ஏகே சுப்பையாவும் சுப்புவும் போகிறாங்க. பிற்காலத்தில் ஏகே சுப்பையாவும் சுப்புவும் திமுகவிலே போய் சேர்ந்துடுறாங்க. இவ்வளவு பெரிய தியாக வரலாறு கொண்ட ஒரு தலைவர் எப்படி இந்த வீழ்ச்சிக்கு ஆளாகிறார் என்பது ஒரு தனியாக ஒரு நாவலாக எழுத வேண்டிய ஒரு பகுதி. நான் இந்த நாவலில் எழுத திட்டமிட்டு வச்சுருக்கேன். அது இப்படி ஒரு தலைவருடைய கதையை தான் நாவலாக எழுதணும். எப்படி வந்து இவ்வளோ ஐடியாலஜி உள்ளே இல்லையாப்போ அந்த ஐடியாலஜியில் என்னாச்சு? ஊருக்கே தத்துவத்தை சொன்ன ஒரு தலைவர் எப்படி அங்கிட்டு போய் இவ்வளோ முடியும்? இது எங்கே இந்த பிரச்சனை வருகிறது? தான் கொண்ட கொள்கை வெற்றி பெறாது என்கின்ற ஒரு டிஜெக்ஷனான மனநிலையில் இருந்து இந்த முடிவுக்கு போகிறார்களா? இதெல்லாம் நம்ம வந்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒன்று. கம்யூனிஸ்ட் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் இவற்றையும் சேர்த்து தான் நாம் பரிசீலிக்க வேண்டும் என்றுதான் இந்த வரலாற்றுக்குள்ளே அதையும் சேர்த்து வைத்திருக்கிறோம். நீண்ட காலம் பொது உடைமை இயக்கத்துக்குள்ளே உள்ளே நடந்த உட்கட்சி போராட்டம், அதிலே நாம் செலுத்திய கவனம், நாம் அதில் செலவழித்த நேரம் ரொம்ப அதிகம். அது இதில் இருக்கு. கட்சி பிரிந்த பிறகு எத்தனை பகைமையோடு 2 பேரும் இருந்தோம் என்ற வரலாற்றையும் நான் இதில் பதிவு செய்திருக்கிறேன். அதையும் நாம் வந்து பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் ஒரு கேள்வி இருக்குது. 2 கட்சியாக பிரிஞ்சாலும் கூட 2 பேரும் சேர்ந்து தான் இன்றைக்கி நிற்கிறோம் தமிழ்நாட்டில். வேறு எந்த கட்சியிலும் நடக்குமா? இப்படி திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டமாவது நடத்த முடியுமா? இன்னைக்கு நடக்குவாங்களா? முடியாது. ஏன் தகப்பனும் மகனும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வைக்கலாம்? மாம்பழம் கோஷ்டியால் முடியவே முடியாது இல்லையா? ஆனால் இந்த சிபிஐ சிபிஎம் சேர்ந்து எத்தனை போராட்டங்கள் ஒன்றாக கைதாகி ஒன்றாக போய் ஜெயிலில் கிடக்கிறோம். நம்ம இல்லை கட்சி உடஞ்சாலும் கூட நாம் இந்த வரலாற்றை புரிந்து கொண்டு காலத்தை புரிந்து கொண்டு இயங்குகிறோம் அல்லவா? எது நம்ம இயக்குகிறது? நம்முடைய ஐடியாலஜி தானே நம்மளை இயக்குகிறது. நாம் ஒரே தத்துவத்தில் பிறந்தவர் என்பதுதான் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது. அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பயங்கரமான பகைமை இருக்கிறது. அது வெண்மணிக்கு அப்புறம் கூட அந்த பகைமையிலிருந்து கருத்துக்கள்லாம் வருகிறது. அதையெல்லாம் நான் இதில் பதிவு செய்திருக்கிறேன். அது 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 வந்து யாரையும் குற்றம் சாட்டுவதற்காக அல்ல. இந்த வரலாறெல்லாம் நாம் கடந்து தான் வந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்பதனால் அதுவும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. திருப்பி அடித்த வரலாற்றை தான் ஊராக கொண்டு செல்ல வேண்டும். அது குறித்து தான் நிறைய கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். இடையிலே இந்த தமிழ் சிறுதி தடங்கள் வந்து பூந்து விட்டது. அதற்கு ஒரு மக்கள் பதிப்பு போட்டு அது 2000-3000 காப்பி போயிட்டு எனக்கு என்னமோ திருப்பி எடுத்த வரலாற்றுக்கு அது ஒரு பிரேக்காக வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் எனக்கு உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு திருப்பி எடுத்த வரலாற்றுக்கோ சாகித்ய அகாடமிக்கோ பாராட்டு விழாக்கள்லாம் போதும், ஒரு இடத்துல நடத்தினா போதுமானது. திருப்பி எடுத்த வரலாறுக்கு தான் ஊராக கூட்டம் போட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.